வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாழ் மாவட்ட சந்தை மரக்கறிகளின் விலை நிலவரம். நுகர்வோர் உங்களுக்கா எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் இதை போடுறோம். இன்றைய திண்ணவேலி மரக்கறி சந்தை கடைக்கு நாங்கள் போனாங்க. அப்போக்க அதோட விலை நிலவரம் இந்த கிழமை என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது யாழ் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுற மரக்கறிகள் அநேகமாக திருநெல்வேலி, மருதனாமடம், சாவச்சேரி, நெல்லியடி, கிளிநொச்சி போன்ற சந்தைகளுக்கு தான் விற்பனைக்காக வருகிறார். அப்போ உற்பத்தி செய்கிற விவசாயிகள் மரக்கறியை பிரதானமாக கொள்வனவு செய்கிற இடமாக திருநெல்வேலி, மருதனாமடம், சாவச்சேரி, நெல்லியடி, கிளிநொச்சி போன்ற இடங்களிலிருந்து பெறலாம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக கத்தரிக்காய் தான் இதுன்ற எல்லா விலையும் தீர்மானிக்கும். அப்போ நாங்கள் கத்தரிக்காயின் விலையை பார்ப்போம். கத்தரிக்காய் சராசரியாக 180 ரூபா போகுது. மருதனாமடத்தில் 200 ரூபா, நெல்லியடியில் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா, கிளிநொச்சியிலையும் 200 ரூபா. இப்போ அவரேஜாக பார்த்தா 180 ரூபா போகுது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு 180 ரூபா அவரேஜாக போகுது 4 இடத்தையும். பச்சை மிளகாய் மருதனாமடத்தில் 150 ரூபா போகுது. நான் அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து விலைகளை தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் கொள்வனவு செய்வதற்கு இலவாக இருக்கும். தக்காளி 300 ரூபா, நெல்லியடியில் மட்டும் 250 ரூபா போகுது. நெல்லியடி சந்தையில் அநேகமாக பொருட்கள் விலை குறைவேனென்றால் அதுக்கு சாவச்சேரி விவசாயிகள் உங்கள் வடமராட்சி, உடுப்புட்டி மற்ற அச்சுவேலி பகுதியில் இருந்து இந்த இடங்களுக்கு அநேகமான மரக்கறிகள் வாரபடியாக நெல்லியடி கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிறார். திருநெல்வேலி மருதனாமடத்துக்கு யாழ் மாவட்ட மக்கள் மற்ற சிறுகடை வியாபாரிகள் அங்கே கேள்விகள் கூட இருக்கிறதால அந்த விலை அதிகரித்து கொஞ்சம் காணப்படுது. அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு 200 ரூபா போகுது. நெல்லியடியில் 120 ரூபா, சாவச்சேரியில் 180 ரூபா போகுது. மற்ற 3 இடத்தையும் 200 ரூபா. கோவா 300 ரூபா போகுது அவரேஜாக. கிளிநொச்சியில் 400 ரூபா போகுது. திருநெல்வேலியில் 350 ரூபா. கரட் 300 ரூபா, 320 ரூபா, 350 ரூபா தொடக்கம் 4 இடத்தையும் போகுது. பூசணிக்காய் 150 ரூபா, சாவச்சேரியிலையும் நெல்லியடியிலையும். மற்ற 30 ரூபா கூட 180 ரூபா. புடோல் 100 ரூபா போகுது. புடலங்காய் 100 ரூபா, மற்ற நெல்லியடியில் 140 ரூபா போகுது. வாழைக்காய் 40 ரூபா முந்தி விற்றது, இப்போ 350 ரூபா திண்ணவேலியில். மற்ற இடங்களில் 200 ரூபா போகுது. நெல்லியடியில் 200 ரூபா போகுது. கிளிநொச்சியில் 300 ரூபா. சின்ன வெங்காயம் 250 ரூபா சில்லறை விலைக்கு விற்கணும். மருதனாமடத்தில் 350 ரூபா. பெரிய வெங்காயம் திண்ணவேலியில் 150 ரூபா, மற்ற இடமெல்லாம் 250 ரூபா வரை போகுது. பாற்காய் 400 ரூபா திண்ணவேலியில், மற்ற இடங்களில் 300 ரூபாய்க்கு போகுது. கிளிநொச்சியில் 400 ரூபா. வெண்டிக்காய் 160 ரூபா, மருதனாமடத்தில் 100 ரூபா. மற்ற கருணக்கிழங்கு 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பைத்தங்காய் 200 ரூபா. பைத்தங்காயம் அந்த இந்துக்கள் பயன்படுத்துகிறபடியாக எல்லா இடம் 200 ரூபா. நெல்லியடியில் 160 ரூபா, சாவச்சேரியில் 180 ரூபா. கருணக்கிழங்கு 140 ரூபா அவரேஜாக போகுது. பீட்ரூட் 200 ரூபா, மற்ற இடங்களில் 300 ரூபா போகுது. இன்னவேலியில் 200 ரூபா, மற்ற இடங்களில் 300, 250 ரூபா நெல்லியடியில். கறிமிளகாய் 800 ரூபா, நெல்லியடியில் 400 ரூபா. அந்த சிலது பெருசாகவும் இருக்கும். இது தம்புள்ள கருணக்கிழங்காய் இதாக மிளகாயாகவும் இருக்கும். கறிமிளகாய். முருங்கைக்காய் 200 ரூபா, திருநெல்வேலி மருதனாமடம் 120 ரூபா, சாவச்சேரி 180, நெல்லியடியில் 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா. ஏன்டா இங்கே